வந்தே ஒரு குவாட்டர் அடிச்சு குபுர பத்து தூங்கினான் இல்லாம நாத்தி கட்டி நிக்கிறேன். ஹேய், நீ என்ன குடிச்சிட்டு இருக்க? ஆப்பிள் ஜூஸ். எங்க குடு பாக்கலாம். எந்த ஆப்பிள் ஜூஸ்ல வைன் கலக்குறாங்க சொல்லு. வைன் ஆப்பிள் ஜூஸ். இப்படிதான் உன் உடம்பு கெட்டு போகுது. ஐயோ, சிங்கம் படுத்திருக்கு. அட முட்டாப்பையில, அது உனக்கு சிங்கமா? நீங்க போய் பாரு, அது சிங்கம் தான். குண்டு பையா, அது சிங்கம் இல்லடா, பூனை குட்டி. கிட்ட போகாத, கடிச்சிரும். இது சிங்கம்னா நான் டைனோசர், அதுக்காக ஓங்கி எல்லாம் அடிக்க மாட்டேன். இரு பாக்குறேன். இது என்ன பெருசா இருக்கு? காது ஓகே, கண்ணு ஓகே, வாய் சிங்கம் பல்லு. பூம்பா ஓடி வந்து அது சிங்கம் தான், ஆனா சிறுசுரா. அது என்னை விட பெருசுடா. அப்பனா நம்ம இதை வீட்டுல எடுத்துட்டு போய் வளர்க்கலாமா? ஓகேவா? சரி சரி சரி. ஆனா ஒண்ணு, நான் தான் சுவிட்ச் ஆஃப் போன தொடப்பேன், கக்கா போன கழுவுவேன். நீதான் அவன் கக்காவ போற. உன்னை சாப்பிட்டு என்னைய குச்சி மாதிரி வச்சு பல்லு குத்த போறான். ஆனா அவன் ஒரு நாள் பெரிய பலசாலி ஆயிட்டான்னா நம்ம பக்கம் தான் இருப்பான். நான் மட்டும் என்ன சொன்னேன்? ஒரு நாள் அவன் நம்ம பக்கம் இருப்பான். உன் மண்டையில நல்லா ஏத்திக்க. ஒரு கட்சிக்கிற சிங்கம் நம்ம அதுல ஒரு நல்லது நடக்கும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அது உன்னை வீட்டு விட்டு துரத்தும் போது தானே சொன்னாங்க. வாய்ப்புள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. அது இப்ப முக்கியம் இல்ல. அதாவது கருத்து என்னன்னா, நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சா முடிவு வானவில் மாதிரி வண்ணமயமா இருக்கும். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்குமடா நண்பர்களா. கத்தி கடலை கொந்தளிக்க வச்சிட்டியா?